சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல ஸ்பீக் நோ யூ வில் அப்படிங்கிற டேனிஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 2022 ரிலீஸ் ஆச்சு. இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இதனுடைய இங்கிலீஷ் வெர்ஷன் 2024 ரிலீஸ் ஆச்சு. இந்த இங்கிலீஷ் வெர்ஷனோட இந்த டேனிஷ் வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த டேனிஷ் வெர்ஷன் தான் வேற லெவல்ல இருக்கும். குறிப்பா பயங்கர ஒரு டிஸ்டர்பிங்கான மூவியா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலி வெக்கேஷனுக்கு ஒரு வீட்டுக்கு போறாங்க. அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிற தீம்ல கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஃபேமிலி தான் வந்து பாத்தீங்கன்னா ஜான் பியர் ஃபேமிலி. இவர் ஒரு டேனிஷ் குடும்பத்தை சேர்ந்தவரா இருப்பார். ஒரு வெக்கேஷன்ல ஒரு டச்சு ஃபேமிலியை சந்திக்கிறாரு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பேட்ரிக். பழக்கத்தின் அடிப்படையில இந்த பேட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஃபார்ம் ஹவுஸுக்கு ஜான் ஃபேமிலியை இன்வைட் பண்றாரு. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்வைட்டை ஏத்துக்கிட்டு அந்த வெக்கேஷனுக்கு போறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்மூத்தா பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு ஆரம்பத்துல. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டச்சு ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. அந்த ஃபேமிலி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வியர்டா நடந்துக்கிறாங்க. சோ அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. சோ அவங்க ஏன் இப்படிலாம் பண்றாங்க? அதே போல அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன பயங்கர கொடுமையா நடத்துறாங்க. சோ அவங்க எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க? அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன? அந்த ஜான் ஃபேமிலி அங்கிருந்து தப்பிச்சதா இல்லையா? அப்படின்னு நிறைய விஷயங்கள சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த ஸ்பீக் நோ யூ வில். இந்த படத்த பத்தி அலசணும் அப்படின்னா, இந்த படத்தினுடைய ரன்னிங் ஹவர்ஸ் 1 1/2 மணி நேரங்க. 1 ஹவர் 30 மினிட்ஸ். ஆனா இந்த கடைசி 30 நிமிஷம் இருக்கு இல்லையா? இந்த பரபரப்பின் உச்சம் அப்படின்னே சொல்லலாம். வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. குறிப்பா அந்த டச்சு கப்புள் ஏன் இதெல்லாம் பண்றாங்க? சோ எதுக்காக அந்த ஜான் ஃபேமிலிய இன்வைட் பண்ணாங்க? அவங்கள என்ன பண்ண போறாங்க? இந்த ஜான் ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு? அப்படிங்கிறதெல்லாம் வேற லெவல்ல காட்டியிருப்பாங்க. பரபரப்பின் உச்சத்துல கொண்டு போயிருப்பாங்க கடைசி 30 நிமிஷத்த. அதே போல இந்த கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் இருக்கு இல்லையா? வேற லெவல்ல பங்கம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேல இந்த படத்தினுடைய கதைய நான் ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. போய் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. அதே போல இந்த படத்தினுடைய ஆரம்பத்துல ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா எடுத்திருப்பாங்க. குறிப்பா அந்த டச்சு கப்புள் ஒரு ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்க நடந்துக்கிற விஷயம் வித்தியாசமா இருக்கும். அதே போல அந்த சின்ன பையன நடத்துற விதமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி வித்தியாசமா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பையன் சரியா பேச மாட்டான். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாரி டுவர்ட்ஸ் எண்ட் கிளைமாக்ஸ்ல அதுக்கான ரீசன சொல்லுவாங்க. ஜஸ்டிஃபை பண்ற மாரி ஒரு ரீசன சொல்லுவாங்க. அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். மொத்தத்துல இந்த படத்தினுடைய பிரச்சனை அப்படின்னு என்ன பாத்தீங்க அப்படின்னா, இந்த கதைய செட் பண்ண விதம். கதைய செட் பண்றதுக்கே 1 மணி நேரம் எடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ஓவரா இருந்த மாரி தோணுச்சு. மத்தபடி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய படம் தான். அடல்ட் கன்டென்ட்ட பொறுத்தவரைக்கும் ப்ராப்பரான அடல்ட் கன்டென்ட் இருக்கு. கோரினஸும் வந்து பாத்தீங்கன்னா, கொடூரமான காட்சிகள் இருக்கு. சோ அதுக்கேத்த மாரி நீங்க பிளான் பண்ணிக்கங்க. இந்த படத்துக்கு எம்பி திரை குடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.25. அடுத்த ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.